நாளைய நாள் கொஞ்சம் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிற ஒரு நாள் தான். அதாவது ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அவர்கள் நிதியமைச்சர் என்ற அடிப்படையில வரவு செலவு திட்டத்தை நாளைய நாள்ல சமர்ப்பிக்க போறார். அது தொடர்பான வாசிப்பு இடம்பெற போகுது. இதுல என்ன எதிர்பார்ப்பு இருப்பதுன்னு சொன்னா, என்ன விஷயம் சலுகைகளாக மக்களுக்கு வரப்போகுது? எது அதிகரிக்க போகுது? சில வேளை புதிய புதிய வரிகள் எதுவும் கொண்டு வர போறாங்களா? குறிப்பா சொல்லப்போனா, இப்பொழுது நிறைய பேரு சொத்துக்கள் வாங்கியிருப்பீங்க. சில சொத்து வரிகள் வரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் பேசப்பட்டது அண்மை நாட்களா. அதுல ஏதாவது விஷயங்கள் இதுல கொண்டு வர போறாங்களா? வாகனம் வாங்கும்போது எடுக்கப்பட்ட வரிய செலுத்திட்டு இன்னும் மூச்சு விட முடியாம இருக்கு. வாங்கிய வாகனத்துக்கு ஏதாவது திரும்ப புதுசா ஏதாவது கொண்டு வர போறாங்களா? வாங்க போறதுக்கு ஏதாவது அதிகரிக்க போறாங்களா? குறிப்பா ஷேர் மார்க்கெட் பங்குச்சந்தைக்கு வரி அதிகரிக்க அல்லது வரி விதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? அப்படின்ற மாதிரியான பலதரப்பட்ட கேள்விகள், சந்தேகங்கள் நிறைய இருக்கு. இது எல்லாத்துக்கும் விடை நாளைக்கு இருக்கு. நாளையிலிருந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் பேசப்படுற நேரத்துல, இதை விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இன்றைய நாள்ல அதிகமா பேசப்பட்டிருக்கிறது. அது என்ன அப்படின்றதோட இந்த செய்திகள் நாங்க இன்றைக்கு நடந்திருக்க முக்கியமான பகுதிகளை பார்க்க போறோம். நேற்று உங்களுக்கு தெரியும் அனுராதபுரம் எப்பாவல பகுதியில ஒரு ஆரம்ப பாடசாலை அதிபரும் அவருடைய மகனும் போதைப்பொருள் வைத்திருந்தார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டுல திடீர் சோதனையின் போது கைது செய்யப்பட்டாங்க. இவர் ஒரு பாடசாலை ஆசிரியர், அதுவும் ஆரம்ப பாடசாலை ஆசிரியர் அப்படின்ற மாதிரி தான் நேற்று இரவு வரைக்கும் இந்த செய்தி வந்தது. காலையிலிருந்து இது அப்படியே தலைகீழா மாறி இருந்தது. நகரசபை உறுப்பினர் ஒருவருடைய கணவர் இவர் அப்படின்றது. போதைப்பொருள் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கார் அப்படின்றது நம்ம நாட்டுல சாதாரணமான ஒரு செய்தி தானே. இதுல என்ன புதுசா இருக்கு அப்படின்னு பார்த்தா, அந்த நகரசபை உறுப்பினர் தேசிய மக்கள் சக்தியினுடைய பாலியகொட நகரசபை உறுப்பினர். இவங்களுடைய கணவர் இவர் அப்படின்றது இப்ப பெரிய அளவா பேசப்படுகின்ற ஒரு விஷயமா மாறி இருக்கு. அண்மையில, அதாவது இப்ப மாலை வேளையில இறுதியாக கிடைத்த செய்தியின் அடிப்படையில அந்த நகரசபை உறுப்பினர் உடனடியாக அவங்க பதவி விலகி இருக்காங்க, ராஜினாமா செஞ்சிருக்காங்க. தனக்கு இந்த விடயம் மிக பெரிய மனவேதனை அளிப்பதாகவும், விசாரணைகளுக்கும் நாட்டில் நடக்கின்ற இந்த பொறிமுறைகளுக்கு அமைவாக தான் தன்னுடைய பதவியிலிருந்து விலகுவதாகவும், இந்த விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கியும் கட்சியினுடைய பொறிமுறைகளுக்கு இணங்கவும் இந்த நடவடிக்கையை தான் மேற்கொண்டிருப்பதாகவும், கம்பஹாவில் அதாவது மாவட்ட செயலகத்தில் அவங்களுடைய கையெழுத்திட்டப்பட்ட ராஜினாமா கடிதம் வழங்கப்பட்டிருக்கிறது. தேசிய மக்கள் சக்தியினுடைய பொதுச் செயலாளருக்கும் அதனுடைய கொப்பி அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. கைது செய்யப்பட்ட அதிபர் கிட்டத்தட்ட 1 கிலோவுக்கும் அதிகமான ஹெரோயின் போதைப் பொருள் தான் வைத்திருந்ததாகத்தான் சொல்லப்படுது. மகனும் அதற்கு உடந்தை. 7 நாட்கள் இவங்களுக்கு தடுப்பு காவல் வைக்கப்பட்டிருக்கிறது. விசாரணைகள் இப்பொழுது நடக்க ஆரம்பித்திருப்பதாக சொல்லப்படுது. அண்மை நாட்களா இந்த பிரதேசத்துல போதைப் பொருள் வியாபாரம் நடக்குது அப்படின்ற மாதிரியான தகவலின் அடிப்படையில தான் போலீசார் அங்கு தேடுதல் நடத்தி இருக்காங்க. திடீர் சோதனையின் போதுதான் இந்த கைது நடவடிக்கை நேற்று மாலை வேளையில இடம்பெற்றிருந்தது. இந்த விடயம் இன்று நாள் முழுவதும் அதிகமாக பேசப்பட்டது. காரணம், அரசாங்கத்தின் அங்கத்தவர்கள் அல்லது அரசாங்கம் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிற இந்த நடவடிக்கைகளோடு பார்க்கும்போது இந்த விஷயம் கொஞ்சம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே இதனால அதிகமாக இது பேசப்பட்ட ஒரு விஷயமாக மாறி இருக்கு. சரி, விஷயத்துக்கு இப்போ வருவோம். நாளை 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை ஜனாதிபதியும் நிதியமைச்சருமான அன்றகுமார திசாநாயக்க அவர்கள் நாளைய நாள்ல பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பாரு. இதுல நிறைய விஷயங்களை எதிர்பார்க்கிறாங்க மக்கள். நிறைய சலுகைகள் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி அரசல் புரசலா கடந்த நாட்கள்ல பேசப்பட்டது. அது எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு தெரியாது. ஆனா அரசாங்கம் இப்ப இருக்கிற நிலையில வருமானத்தை அதிகரிக்க வேண்டிய நிலையில இப்ப இருக்காங்க. அதனால வரி அதிகரிக்காவிட்டாலும் ஒரு சில இடங்கள்ல இருந்து எங்க அந்த கட்டண அதிகரிப்புகளை சில நேரங்களில் ஏற்படுத்தலாம். இப்ப பாஸ்போர்ட்டா இருக்கட்டும், ஐடென்டி கார்டா இருக்கட்டும், டிரைவிங் லைசன்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரியான கட்டணம் செலுத்தி நாம படுற சேவைகள்ல கட்டண அதிகரிப்புகள் சில வேளையில வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. வாகனம் வாங்கியவங்க இப்போ சொத்து வரிகள் சம்பந்தமாக அண்மையில பேசப்பட்டது. சொத்துக்கள் வாங்கினோம், வீடு வாங்கினோம், அவங்களுக்கு அதாவது வர்ற வரிகள் ஏதாவது அதிகரிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கலாம், புதுசாக கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குமான்ற மாதிரி பேசப்படுது. அது மட்டும் இல்லாம பங்கு சந்தையில இலங்கையில இதுவரைக்கும் வரி இல்லாத ஒரு வியாபாரமா அது நடந்து கொண்டிருக்கிறதால அதிகளவான பணப்புழக்கம் இப்போ அதுக்குள்ள இருக்கிறதாலையும், பங்குச்சந்தையினோட உயர்வு பெரிய இடத்தை தொட்டு கொண்டிருப்பதாலையும், பங்குச்சந்தையினுடைய அந்த பகுதிக்குள்ள வரி விதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு கூறப்படுது. அது ஒரு சந்தேகம் ஒன்று இருக்கு. சில நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் அண்மையில பேசி முடிக்கப்பட்டதா சொல்லப்படுது. சில தகவல்கள் மூலமா மலையக மக்களுடைய சம்பள அதிகரிப்பு 1750 ரூபா வரைக்கும் கொண்டு போய் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும், இது அனைத்து இடங்களிலும் பேசப்பட்ட ஒரு முடிவுக்குள்ள வந்திருப்பதாக சொல்றாங்க. இது தொடர்பாகவும் இந்த வரவு செலவு திட்டத்தில் கொண்டு வரலாம், ஒரு விஷயத்தை கொண்டு வரலாம், அவங்களுக்கான சம்பள அதிகரிப்பு
பேர் இப்ப கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியாது. ஆனா இந்த 1950 ரூபான்றது கூட போதாது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அது கூட நடக்குமா அப்படின்றது சந்தேகம். நாளைய நாள்ல அது நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். எனவே இந்த மாதிரி பல விஷயங்கள் நாளைய நாள்ல மக்களுக்கான ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனுடைய விவாதங்கள் வந்து 8ஆம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக 6 நாட்கள் பாராளுமன்றத்தில் இடம்பெற போகுது. இதனுடைய 2ஆம் கட்ட வாக்கெடுப்பு வந்து இடம்பெறும் 14ஆம் தேதி மாலை 6 மணிக்கு. 3ஆம் வாசிப்புக்கான வாக்கெடுப்பு நடைபெறும் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி மாலை 6 மணிக்கு. எனவே இப்படித்தான் இந்த வரவு செலவு திட்டத்தினுடைய அந்த தன்மை இருக்க போகுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கருத்துக்களை சொல்லுங்க. என்னென்ன விஷயங்களை கொண்டு வரலாம், என்னென்ன விஷயங்களை இல்லாமக்கலாம் அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களா பதிவிடுங்க, பார்க்கலாம். நேற்றைய நாள்ல ரட்ட எக்கட்ட அப்படின்ற போதைப் பொருள் ஒழிப்பு தொடர்பான சோதனை நடவடிக்கைகள்ல கைது செய்யப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை 980. ஒரே நாள்ல எத்தனை பேரை சோதனை இட்டிருக்காங்கன்னு சொன்னா 1053 பேரை சோதனை இட்டத்துல 980 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அட பாவமே, அந்த அளவுக்கு போதைப் பொருளுடைய பாவனை நம்ம நாட்டுல இருக்கா அப்படின்றது இந்த செய்திகளை பார்க்கும்போது பெரிய ஆச்சரியமா இருக்கு. இன்னொரு விஷயம், கடந்த 9 மாதங்கள்ல இலங்கையில அதிகமா லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால கைது செய்யப்பட்ட அரச துறை பிரிவு அப்படின்னு சொன்னா அது போலீஸ் பிரிவு அப்படின்னு சொல்லப்படுது. நீங்க நம்ப கூட முடியாது. நம்ம பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்தது. 20க்கும் மேற்பட்ட அதிகாரிகள், முக்கிய பொறுப்புகளில் இருந்த அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கடந்த 9 மாதங்கள்ல போலீசாருக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம் 5000க்கும் அதிகமான முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டிருக்குன்னா பாருங்க. அதுவும் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற அத்தனை விடயங்களுக்கும் போலீசாருடைய பங்களிப்பு கட்டாயம் தேவை. ஆனா போலீசாருக்குள்ளேயே இந்த மாதிரியான லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால கைது செய்யப்படக்கூடிய அவங்களுக்கு எதிரான முறைப்பாடுகள் இருக்கு அப்படின்றது பெரிய அளவான ஒரு ஆச்சரியத்துக்குரிய விஷயமாகவும் இருக்கு. எனவே என்னதான் யாரு எந்த இடத்துல இருந்தாலும், அரசாங்கத்தில் இருந்தா என்ன, எந்த இடத்துல இருந்தாலும் இனி வரப்போற காலத்துல மிகப்பெரிய அளவான தண்டனைகளும் அதற்கு எதிரான கைது நடவடிக்கைகளும் இடம்பெறும் அப்படின்றதான் அரசாங்கத்துடைய நோக்கம். எது எப்படி இருந்தாலும் இப்ப அனைவரும் பேசுற ஒரு விஷயம், இந்த அரசாங்கத்துக்கு எந்த கட்சியாக இருந்தாலும் கட்சி பேதமின்றி இந்த போதைப் பொருளை ஒழிப்பதற்காகவும் இந்த லஞ்ச ஊழல்களை ஒழிப்பதற்காகவும் அரசாங்கத்தோடு துணை நிற்க வேண்டும் அப்படின்றது அனைவருடைய ஒரு வேண்டுகோள். அது எதிர்கட்சியா இருக்கட்டும், எந்த கட்சியா இருக்கட்டும், எந்த பிரிவினரா இருக்கட்டும். ஆனா எதுவா இருந்தாலும் இந்த விடயத்தில் அரசாங்கத்துக்கு உதவி செய்ய வேணும் அப்படின்றதுல பலருடைய நிலைப்பாடு இப்ப இருக்கு. எனவே இந்த மாதிரி பல விஷயங்கள் நாட்டில் தொடர்ச்சியா நடக்குது. நாளை நடக்க போற வரவு செலவு திட்டத்தினுடைய பல எதிர்பார்ப்பு இப்பொழுது ஏற்படுத்திருக்காங்க. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி என்ன நடக்க போகுது அப்படின்றது நாளைக்கு நாங்க பார்க்கலாம். ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் இதெல்லாத்தையும் போல பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.